அதிகாரம் 10. என் உள்ளம் என் வாழ்வை அருவருக்கின்றது. என் ஆற்றாமையை நான் தாராளமாய் கொட்டிடுவேன். என் உள்ளத்தில் கசப்பினை நான் உரைத்திடுவேன். நான் கடவுளிடம் சொல்வேன், என்னை கண்டனம் செய்யாதீர். என் மீது நீர் சாட்டும் குற்றத்தின் காரணம் என்னவென சாற்றுவீராக. என்னை ஒடுக்குவதும் உமது கையின் படைப்பை இகழ்வதும் உலுத்தர் சூழ்ச்சியில் உளம் மகிழ்வதும் உமக்கு அழகாமோ? ஊனக்கண்களா உமக்கு உள்ளன? உண்மையில் மானிட பார்வையா உமது பார்வை? மானிட நாட்கள் போன்றனவோ நாட்கள்? மனிதரின் வாழ்நாளுக்கு இணையானவையோ ஆண்டுகள்? பின் ஏன் என் குற்றங்களை துருவி பார்க்கின்றீர்? ஏன் என் பாவங்களை கிளறி பார்க்கின்றீர்? நான் குற்றமற்றவன் என நீர் அறிவீர். கையினின்று என்னை தப்புவிப்பவர் எவரும் இலர் என்பதையும் அறிவீர். என்னை வனைந்து வடிவமைத்து உண்டாக்கின கைகள் இருப்பினும் என்னை நீரே அழிக்கின்றீரே. தயை கூர்ந்து நினைத்து பாரும். களிமண் போல் என்னை வனைந்தீர். அந்த மண்ணுக்கே என்னை திரும்ப செய்வீரோ? பால் போல் என்னை நீர் வார்க்கவில்லையா? தயிர் போல் என்னை நீர் உறைவிக்கவில்லையா? எலும்பும் தசைநாரும் கொண்டு என்னை நீர் பின்னினீர். தோலும் சதையும் கொண்டு என்னை நீர் உடுத்தினீர். வாழ்வையும் பேரன்பையும் எனக்கு நீர் வழங்கினீர். என் உயிர் மூச்சை கரிசனை காத்தது. எனினும் இவற்றை நீர் உள்ளத்தில் ஒளித்து வைத்திருந்தீர். இதுவே மனத்துள் இருந்ததென நான் அறிவேன். நான் பாவம் செய்தால் என்னை கவனிக்கின்றீர். என் குற்றத்திற்காக என்னை தண்டியாது விடீர். நான் தீங்கு செய்தால் ஐயோ ஒழிந்தேன். நான் நேர்மையாக இருந்தாலும் தலை தூக்க முடியவில்லை. ஏனெனில் வெட்கம் நிறைந்து வேதனையில் மூழ்கியுள்ளேன். தலை நிமிர்ந்தால் அரிமா போல் என்னை வேட்டையாடுவீர். வியத்தகு செயல்களை எனக்கெதிராய் காட்டுவீர். எனக்கெதிராய் சான்றுகளை புதுப்பிக்கின்றீர். என் மீது உமது சீற்றத்தை பெருக்குகின்றீர். எனக்கெதிராய் போராட்டத்தை புதிதாக எழுப்புகின்றீர். கருப்பையில் இருந்து என்னை ஏன் வெளிக்கொணர்ந்தீர்? கண் ஏதும் என்னை காணும் முன்பே நான் இறந்திருக்கலாகாதா? உருவாகாதவன் போலவே நான் இருந்திருக்க கூடாதா? கருவறையில் இருந்தே நான் கல்லறைக்கு போயிருப்பேனே. என்னுடைய நாட்கள் சில மட்டுமே. என்னிடமிருந்து நீர் எட்டி நிற்பீராகில் மணித்துளி ஏனும் மகிழ்ந்திருப்பேன். பின்னர் நான் இருளும் இறப்பின் நிழலும் சூழ்ந்த திரும்பவியலா நாட்டிற்கு போவேன். அது காரிருளும் சாவின் நிழலும் சூழ்ந்த இருண்ட நாடு. ஒழுங்கில்லை அங்கு, ஒளியும் அங்கு இருள் போல் இருக்கும்.